அது என்னதியா? மினிக்குட்டி தீப்பெட்டி. மினிக்குட்டி தீப்பெட்டியா? யார கொளுத்த? மினிக்குட்டி தீப்பெட்டி எங்கள் ஐயா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமாம், மினிக்குட்டி தீப்பெட்டி வந்து எங்கள் தோட்டத்தை வேலை பார்க்க அக்கா சொல்லி வாங்கி வந்து கொடுப்பாரு. இந்த மினிக்குட்டினா நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வைக்கின்றது இல்லை. ஏன்னா மினிக்குட்டி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 10,000 குடும்பத்தை இந்த மினிக்குட்டி வந்து வேலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம ஊர்லலாம் இந்த பீடு சுத்துற தொழில் தான் நம்ம ஊரில் அக்கா தங்கச்சிலாம் பார்க்காத. அந்த அக்கா தங்கச்சிகளுக்கு பீடு சுத்துற தொழிலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து அவங்களுக்கு குடும்பத்தை வாழ வைக்கிறவங்க. நான் சொல்ல போனால் இப்போ இந்த தீப்பெட்டியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஏற்கனவே முன்னாடியே இருக்குது. இப்போ இந்த தீப்பெட்டி வந்து ரொம்ப தரமானது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தரமானது, ரொம்ப குவாலிட்டியானது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸில் 10 இது இருக்குது. இந்த இதுலேயும் 10 இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸு 10 இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் மினிக்குட்டி தீப்பெட்டி. ஆமாம், இது கண்டிப்பாக நம்பி வாங்க. உங்கள் கடையில் வாங்கி வச்சு விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்கும், கண்டிப்பாக லாபம் இருக்கும். ஏன்னா அது தரத்துலேயும் ஒன்றும் இல்லை, வருமானத்துலேயும் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இது வேலை கம்மியாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் நான் நம்பர் கொடுக்க வாங்கிடுங்க, அவங்க ஐடியா கூட சொல்லுது. ஏன்னா இவருங்க மினிக்குட்டி இது பண்டல். இந்த மினிக்குட்டி ஓனர் வந்து எங்கள் ஐயாவுக்கு வந்து சின்ன வயசு ஜேத்தாளி, அப்படி தானியா? இருக்காரா? இல்லை, கெட்டு போனா. இப்போ யார் இருக்கா? மக்கா பார்க்க. ஆமாம், அவங்க மக்கா பிள்ளையை வந்து பார்க்காங்களாம். கண்டிப்பாக நீங்கள் மினிக்குட்டி தீப்பெட்டியை வாங்குங்க. எல்லா மக்களும் மினிக்குட்டி தீப்பெட்டி வாங்குங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியானது தான். பொய் ஒன்று நான் சொல்ல மாட்டேன், நான் உண்மையாக தான் சொல்லுவேன். ஆமாம், தீப்பெட்டி எங்கள் ஐயா சேத்தாளி. எங்கள் ஐயா சேத்தாலினா அவங்க உண்மையாக தான் சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் ஐயா பொய் பேச மாட்டார்ல.